வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது ஒரு அருமையான சுவையில் மாட்டி ஈரல் மிளகு பிரட்டல் எப்படி செய்யறது தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஈரல் கறி அல்லது ஈரல் பிரட்டல் செய்கிற பொழுது சரியான பக்குவத்தில் நாங்கள் சமைக்கலேண்டா சாப்பிடுகிற போது ஒரு விதமான இரத்த வெடில் வாசனை வரும். அந்த மாதிரி வாசனை வராமல் சுவையாகவும் பக்குவமாய் எப்படி சமைக்கிறது தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு ஈரல் மிளகு பிரட்டல் செய்கிறதுக்கு மாட்டீரல் முதல்ல எடுத்துக்கோங்க. இதில் நான் 1 கிலோ ஈரல் எடுத்துருக்கிறேன். அதை சுத்தமாக கழுவிட்டு இந்த கழுவி வெட்டுறதுக்கு முதல் மேலே ஒரு சவ்வு மாதிரி பகுதி இருக்கும், அதை உரிச்சிட்டு கழுவி வட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கழுவி வட்டி எடுத்துருக்கிற இந்த ஈரல் கூட சேர்க்க வேண்டிய சில மசாலாக்களை சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 2.5 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் 3.5 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துருக்கிறேன். பாதி இதில் சேர்த்துட்டு பாதியை இறக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஈரலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் உப்பை இப்போ சேர்த்துக்கோங்க. பேந்து பார்த்து போட்டுக்கலாம். இதில் சேர்க்கிற காரம் உப்பு எல்லாமே உங்களுடைய விருப்பத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் உங்களுக்கு காரம் தூக்கலாக வேணுமெண்டா மிளகாத்தூள் சேர்க்காமல் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, அல்லது பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு அடுப்பு ஆன் பண்ணி சட்டி சூடு பண்ணிக்கோங்க. அதில் 60 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் நல்லது. நான் இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 அலகு கருவேப்பிலை, நீள்வாட்டுக்கு வெட்டின 150 கிராம் வெங்காயம், அது கூட 3 கீறின பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. நடுத்தரமான நெருப்பில் வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமான பதத்துக்கு பொரியணுன்ற அவசியம் இல்லை, 70% வதங்கினா போதும். இந்த மாதிரி வதங்கினதுக்கு பிறகு இப்போ இதில் 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இன்னும் 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா ஏற்கனவே மசாலா போட்டு வச்சிருக்கிற ஈரல் முழுவதையும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மசாலா போட்டு ஈரலை தாளினில் சேர்க்கும் போது இலகுவாக உங்களுக்கு மசாலா எல்லாம் ஈரலோடு கலந்துரும். இந்த மாதிரி சேர்த்ததுக்கு பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெருப்பு மீடியமாக இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு 3 அல்லது 4 நிமிஷம் எண்ணெயில் வதங்கட்டும். அடிப்பிடிக்காத அளவுக்கு இடையிடையே கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 3 அல்லது 4 நிமிஷம் இந்த ஈரல் எண்ணெயில் பொரியும் போது இந்த ஈரல் பிரட்டல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெருப்பை மீடியத்தை விட கொஞ்சம் குறைச்சிட்டு மூடி போட்டுட்டு ஒரு 8 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இடையிடையே கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 8 நிமிஷம் கழித்து மூடியை திறந்துட்டு அகப்பை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஈரல் பிரட்டல்ன்றபடியினால தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த ஈரல்ல இருந்து வெளியேறின தண்ணியிலேயே இந்த ஈரல் முழுவதும் வெந்துருச்சு. இந்த மாதிரி கலந்ததுக்கு பிறகு இப்போ வறுத்தடிச்ச 1 டீஸ்பூன் பெருஞ்சீரக பவுடர், நம்ம போட்டுட்டு மீதியாக வச்சுருந்த பெப்பர் பவுடரையும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இது ஒரு 3 நிமிஷம் அல்லது 4 நிமிஷம் இந்த மாதிரி எண்ணெயில் பொரியட்டும். இந்த மாதிரி ஈரல் பொரிஞ்சு கொண்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் 1 அலகு கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்க்கறதுனால இந்த லிவர் பிரட்டல் ரொம்ப சுவையும் வாசனையுமாக இருக்கும். இந்த மாதிரி 4 நிமிஷம் நல்லா ஈரல் பிரண்டு வந்ததும் இப்போ கடைசியாக 1 மேசக்கரண்டி அளவுக்கு எலுமிச்சஞ்சாறு சேர்த்துக்கோங்க. புளிப்புக்காக 3 மேசக்கரண்டி அளவுக்கு மல்லியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எலுமிச்சஞ்சாறு சேர்த்து நீண்ட நேரம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணக்கூடாது. அந்த மாதிரி சூடு பண்ணினா எலுமிச்சஞ்சாறு சூடு ஏறினா கசப்பு பேந்துடும். அதனால் கறியினுடைய சுவையும் மாறிடும். இப்போ இந்த மாதிரி 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அடுப்பில் இருந்து இறக்கிடலாம். இறக்கிட்டு நீங்கள் நேரடியாகவே சர்வ் பண்ணலாம். இந்த பக்குவத்தில் ஈரல் மிளகு பிரட்டல் செய்து பாருங்க. சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க.
என்ன நண்பர்களே, அருமையான சுவையில மாட்டீரல் மிளகு பிரட்டல் எப்படி செய்யறேன்னு இந்த வீடியோல நாங்க பார்த்திருக்கிறோம். இதே போல நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் தனுஷ் குசினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கறதுக்கு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.